வணக்கம். எழுத்தாளர் சுஜாதாவின் ரத்தம் ஒரே நிறம் நாவல். வாசிப்பது உங்கள் பிரமிளா. அத்தியாயம் 1. 1857 இந்தியா. சென்னை, ஜனவரி மாதம், வியாழன், அதிகாலை. கொஞ்சம் படிகளை கடந்து பல வடிவ கட்டிடத்தை சுற்றியிருக்கும் தட்டி கட்டின வராண்டாவில் நடந்து கால் கட்டை விரலால் பங்காக கயிற்றை இழுத்து விடுவிக்கும் முண்டாசனை புறக்கணித்து முன்வாசலுக்கு வரலாம். கதவு திறந்தவுடனே சற்று கலேபரமான ஹால். மேஜை நாற்காலிகள் தன்னிச்சையாக பரவி இருக்கின்றன. நட்ட நடுவே இருக்கும் மேஜையில் நேற்றைய மது மிச்சம். அருகே காலி கோப்பைகள், பாதி நிரம்பிய பிராந்தி பாட்டில், ஒரு கைத்துப்பாக்கி, கடிதங்கள், கண்ணாடி, சுருட்டு பெட்டி, புத்தகங்கள். நாற்காலிகள் எல்லாம் ஓய்வு பெறும் முதுநிலையில் இருந்தன. சுவரில் குத்தீட்டி செருகியிருந்தது. அதற்கு தோழனாக கத்தி, இரட்டை குழல் துப்பாக்கி, ஒரு சவுக்கு. சற்று தள்ளி ஆணி அடித்து மாட்டப்பட்ட படங்களில் டகாரோ டைப்பில் மீசை வைத்த வெள்ளைக்காரர்கள். கர்னல் நீல் என்பவர் கைப்பட எழுதிய கண்டன கடிதம். இவை எல்லாவற்றிற்கும் சொந்தக்காரனான லெப்டினன்ட் எட்வர்ட் மெக்கின்சி அடுத்த அறையில் தூங்கிக் கொண்டிருந்தான். அந்த அறைக்குள் நுழைவோம். கயிற்று கட்டில் மேல் பஞ்சு படுக்கை. மெக்கின்சி கொசுவளைக்குள் தூங்கிக் கொண்டிருக்க அதன் ஓரத்தை நாசூக்காக உயர்த்தி ஒரு ஆள் அவனுக்கு தூக்கத்தில் சவரம் செய்து கொண்டிருந்தான். மேலே பங்கா கேன்வஸ் மரச்சட்டத்தில் சோம்பேறித்தனமாக ஊசலாடிக்கொண்டிருந்தது. மெக்கின்சிக்கு 25 வயது இருக்கலாம். நீண்ட நாசியிலும் பென்சில் கோட்டு உதடுகளிலும் நெற்றி சுருக்கத்திலும் உயர்ந்த தாடை எலும்புகளிலும் பிடிவாதமும் மூர்க்கத்தனமும் தெரிந்தன. அவன் முகத்தை சன்னமாக கத்தி வருடி கொண்டிருந்தது. அவன் எசமான் விழித்து கொண்டால் உடனே சவுக்கால் வீறி விடுவான் என்கிற அச்சத்தில் இயங்கிக் கொண்டிருந்தான். துரை எழுந்திருப்பதற்குள் சிரைத்து முடித்துவிட வேண்டும். இரத்தக்கீறல் கூடாது, அரைகுறை வேலை கூடாது. சிரமம்தான். மெக்கின்சி எழுந்து விட்டான். அந்த ஆள் உடனே விலகி தூரத்திலிருந்து கண்ணாடி காட்டினான். மெக்கின்சி ஒரு கணம் தன்னை பார்த்து கொண்டான். முன்தினம் அருந்திய மதுவின் ரகளை கண்களில் தெரிந்தது. கன்னம் பூராவும் பரவியிருந்த சவர பச்சைக்கு போட்டியாக பச்சை கண்கள். குட் மார்னிங் சார். மெக்கின்சி அவனிடம் ஓரணா நாணயத்தை வீசி எறிந்தான். பொறுக்கிக் கொண்டு அடைப்பத்துடன் விலகினான். வெளியே துரை எழுந்துட்டாரு கேட்டது. 3 வேலைக்காரர்கள் மௌன வரிசையாக உள்ளே நுழைந்தார்கள். மெக்கின்சி தன் உள்ளாடைகளில் நடந்து அறையை விட்டு வெளியே வந்து அருகே இருந்த குளியல் அறைக்குள் நுழைந்து தன் உடைகளை கழற்றி எறிய அவற்றை ஒரு கருப்பன் பிடித்து கொள்ள மெக்கின்சி இப்போது உரித்த கோழியைப் போல் பிறந்த மேனியாக இருந்தான். வெள்ளை வெளேர் என்று உருவிவிட்ட அம்புத்தனமான உடற்கட்டு, கொப்பளிக்கும் தசை நார்கள், திருகிவிட்ட கயிறு போல ஒரு அவுன்ஸ் ஊளை சதை இல்லாத ஆரோக்கியம். வேலையாட்களில் ஒருவன் மண்பானையிலிருந்து குளிர்ந்த நீரை ஆதரவுடன் ஊற்ற அவன் தன்னை தேய்த்து கொண்டு கை நீட்டும் முன் மற்றொரு கருப்பு கை சோப்புடன் தயாராக இருந்தது. மெக்கின்சி உற்சாகமாக பாடத் துவங்கினான். ராணியின் இராணுவத்தின் இளம் அதிகாரி. இன்று மாலை எமிலி அட்கின்சனின் இளந்தளிர் கரங்களை பற்றி, எமிலி, நீ என்னை மணம் புரிவாயா என்று கேட்கப் போகிறவன். எமிலி அட்கின்சன். அவன் பாடல் இன்னும் அபசுரமானது. பாடல் வேலைக்காரர்களிடம் எந்தவித சலனத்தையும் ஏற்படுத்தவில்லை. அவர்களுக்கு
அந்த நேரம் உயிரில்லை, எல்லோரும் பொம்மைகள் என்று சொன்னால் நம்பலாம். துரை குளித்து முடிக்க காத்திருந்தார்கள். ஒரு அடிமை கை துடைத்து கொள்ளும் துண்டுடன் மெக்கின்சி கை நீட்டியதும் சித்தமாகியது. அதை இடுப்பில் சுற்றி கொண்டு குளியலறையை விட்டு வெளியே வந்ததும் அவன் இராணுவ உடைகள் தயாராக இருந்தன. நீல நிற மேலங்கி, உடைவாள், துப்பாக்கி, காலை நீட்டினவுடன் மாட்டிவிட முழங்கால் வரை காலணிகள். லெப்டினன்ட் மெக்கின்சி போன்ற மனமாகாத அதிகாரிகளுக்கே ராணியின் இராணுவம் அதிகமான வேலைக்காரர்களை வைத்துக்கொள்ள வசதி தந்திருக்கிறது. எத்தனை பேர்! மாதம் 10 ரூபாய் சம்பளத்துக்கு ஒரு மேட்டி, 6 ரூபாய்க்கு ஒரு சமையல்காரன், வீடு பெருக்க முசால்ச்சி ஒருத்தி, தண்ணீருக்கு ஒருத்தன், தையலுக்கு ஒரு தர்ஜி, வெளுக்க ஒரு டோபி, வீட்டு வேலைக்கு ஒருத்தன், புல்வெட்ட ஒரு கிழவன், தோட்டக்காரன், எல்லோருக்கும் 3 to 6 ரூபாய் சம்பளம். தவிர குதிரைக்காரர்கள், அவ்வப்போது நாவிதன். அத்தனை பேரும் வெவ்வேறு கரிய முகங்கள். எவனையும் சவுக்கால் அடிக்கலாம், தயக்கம் வேண்டாம். அவர்கள் ஆசிரியர்கள். நான் பிரிட்டிஷ்காரன், உயர்ந்த பிரஜை. எட்வர்ட் மெக்கின்சி அன்று தினத்தை, குறிப்பாக மாலையை எதிர்நோக்கிக் கொண்டிருந்தான். மெக்கின்சியை கொல்ல நினைத்திருந்த முத்துக்குமரனும் எதிர்பார்த்து கொண்டுதான் இருந்தான். மதராஸ் பட்டணத்தின் விளிம்பில் ஆலப்பாக்கம் கிராமம். முத்துக்குமரனை சந்திக்கலாம். பச்சை வயல்கள் கட்டி அணைத்து கொண்டிருக்கும் கிராமம். ஆலேருந்திலா என்னும் ஏற்றத்தின் சாலை பிடித்து கொண்டிருந்தவன் வரி வரியாக 44 நாரதன் பிறக்க, பாரதம் நடக்க, ஐவரும் பிறக்க, அனந்தங்கள் நடக்க, பாஞ்சாலி பிறக்க, மத்தினி துயிலுரிய அன்ன செடலாட, அம்பதியால் 1 என்ற 10 சால் இறைப்பதற்குள் பாரத கதை ஏற்ற பாட்டில் பறந்து கொண்டிருந்தது. முத்துக்குமரன் ஏற்றத்தின் மிதிமரத்தில் மேலும் கீழும் நடந்து கொண்டிருந்தவன், அண்ணே 10 பரியம் இறைச்சாச்சு, எனக்கு சோழி இருக்குது, நான் வரேன் என்றான். எங்கடா கிளம்பிட்ட முத்து? மதராஸ் பட்டணம் போறேன்னே, பொருள் வாங்கணும். சாக்கிரதடா, வெள்ளக்காரன் சோழிக்கு போவாதே. இல்லைன்னே, அங்க யாரு போவாங்க? சந்தையில வாங்க வேண்டியது நிறைய இருக்கு, கவுரு, ஜகட. முத்துக்குமரன் ஏற்றத்தில் இருந்து இறங்கி வரப்போட நடந்து கிராமத்துக்குள் நுழைந்தான். ஈர நெல் வாசனை அடித்தது குடிசை வாசல்களில். 9 வள்ள நெல்லை நீங்க ஓடி ஓடி குத்துங்கடி என்று பெண்கள் பாட்டுடன் குத்திக் கொண்டிருந்தார்கள். முத்து தன் தோளில் இருந்த கீற்று காயத்தை ஒரு முறை தடவிக்கொண்டு வீட்டை அடைந்து அம்மோ என்று கூப்பிட்டான். வெளியே காத்திருந்தான். அவனுக்கு 19 வயது இருக்கும். சதுரமுகத்தில் நாவற்பழ கருப்பில் கண்கள், பெரிய உதடுகள், சற்று உள்ளழுந்திய மூக்கு, அள்ளி பின்னே செருகப்பட்டு எண்ணெய் பளபளக்கும் முடி, இடுப்பில் தாண்டலாக கட்டியிருந்த சிறு துண்டு, புஜத்தில் அம்மன் தாயத்து. மெக்கின்சியுடன் ஒப்பிட்டால் இவன் உடல் சற்று கனமானது. வயற்காட்டு உழைப்பும் ஜல்லிக்கட்டும் சிலம்ப விளையாட்டும் உடம்பில் கரணை கரணையாக தெரிந்தன. அவன் தாய் வெளியே எட்டி பார்த்தாள். என்னடா இந்நேரத்திலேயே வந்துட்ட? எத்தனை பரியம் இறைச்ச? பாதியில வந்துட்டம்மா. ஏனாம், பட்டணம் போறன்னு சொன்னன்னில்ல. அங்க எதுக்குடா போற? அந்த சண்டாளன் அங்க காத்துக்கிட்டு இருப்பான்டா. அங்க யாருமா போறாங்க? நாம் பாட்டுக்கு புரசவாக்கம் முத்தியால்பேட்டைன்னு போயிட்டு ரவக்குள்ள வந்துடுவேன்.
எனக்கென்னமோ நீ அந்த வெள்ளைக்காரனை பார்க்கத்தான் போறன்னுட்டு மனசு கிடந்து அல்லாடுது. 7.5 நாட்டு சனிடா அவங்க. குளிக்கிறியா? அதுக்குத்தான் வந்தன். தண்ணி ஊத்து. தன் தாயின் கரங்கள் முதுகில் சுகமாக தேய்ப்பது முத்துக்குமரனுக்கு உறுத்தியது. இவளை விட்டு போகிறேன், அனாதையாகி விடுவாள். ச்சே, என்ன நினைப்பு! அப்படி நடக்காது. ஒருவருக்கும் தெரியக்கூடாது. இரவோடு இரவாக செய்ய வேண்டும். இன்னைக்கு விட்டா வேற வேலை வராது. வித்தைக்காரங்க வந்துருவாங்க. அவங்களை பாட்டையில வச்சு பிடிக்கணும். அவங்க கூட போனாதான் பரங்கியை பார்க்க முடியும். முதல்ல பார்க்கணும். பார்த்து பார்த்து கருக்கறிவாள் இல்ல, பொழுதன்னைக்கும் தீட்டி தீட்டி வச்சிருக்கேனே, எதுக்கு? ஒரே சீவு. பாத்தியாடா ரத்தத்தை? என் அப்பன் ரத்தமும் அதே நிறந்தாண்டா, சண்டாள பயலே. அம்மா அவன் தலைமயிரை பிடித்து நிமிர்த்தினாள். இத பாருடா, மர அது ஆச்சு, தீந்து போச்சு. நானே மனசை கல்லாக்கிட்டேன். வேண்டாம், நீ ஒண்டே ஆளு. அம்புப்படை வச்சிருக்கிறவங்களை எதுக்க முடியாது. நீயும் உங்க அப்பன் மாதிரி செத்து போவ. அட, அங்க போவலன்னு சொன்னனில்ல. அப்ப என் கையில சத்தியம் பண்ணி கொடு. என்னவாம்? அந்த வெள்ளைக்காரனை பார்க்க போறதில்லைன்னுட்டு. நீட்டிய கை மேல் சத்தியமா என்று சொல்லிவிட்டு அரைகுறையாக நிறுத்தினான். மனசுக்குள் அவனைத்தான் பார்க்க போறேன் என்று சொல்லிக் கொண்டான். தன் தோள் காயத்தை பார்த்து கொண்டான். துரை, நிச்சயம் உன்னை பார்க்கத்தாண்டா வரேன். பார்க்காம விட போறதில்லை. கயவானி பயலே, வித்தைக்காரங்க வராங்க, என்னை கூட்டிட்டு போறாங்க. ஜத்தலக்கா, சாரி, ஐத்தலக்கா, வித்தைக்காரர்கள். பூஞ்சோலையின் ஞாபகம் வந்தது. பெரிய விழிகள், துடிக்கும் உதடுகள், சீலைக்குள் தெரிந்த அபரிமிதமான மார்பின் வட்டங்கள். அம்மா பாருங்க, ஐயா பாருங்க, மந்திரம் இல்ல, மாயம் இல்ல. ராஜசிவம், குழந்தை பயம், கண் திட்டி, கண்ணேறு, நாவேறு கட்டி, சிலந்தி பரு, தொடை வாழை, பிசாசு ஏதாவது இருக்கையா உங்க வீட்டுல? இல்லையே. அப்ப தாயத்து வேண்டாமா? தாயத்து வேண்டாம், நீ வேணும். ஐ, அது என்ன கதை? எனக்கு முறையில 30 பேர் இருக்காங்க. நீ என்ன சாதியோ? வித்தைக்காரர்களுடன் பூஞ்சோலை வருவாள். குடிசைக்குள் சென்றான். வேட்டி மாற்றிக்கொண்டான். மூட்டைக்குள் அம்மா பார்க்காது இருக்கையில் அரிவாளை செருகிக் கொண்டான். ரவைக்குள்ள வந்துருவேல்ல? ஆமம்மா, அண்ணன் வந்துருவாரு. அவன் எங்க கிடக்கானோ? அப்பாரு போனதுல இருந்து கேட்க ஆள் இல்லை. வந்துருவாரம்மா, வந்துருவாருன்னு தான் அன்னைக்கும் உங்க அப்பாருக்காக காத்திருந்தேன். வரவே இல்லையே. ரத்தத்துல மூடி தூக்கியாந்தீங்களே. இஞ்சி மரம் வச்சு, எலுமிச்சை தோப்பு வச்சு, இஞ்சி கிணறிடிஞ்சா எலுமிச்சை யார் பாப்பா? சும்மா புலம்பாத, நான் போயிட்டு வந்துடுறேன். அங்கே இருக்க பிடிக்காமல் குடிசைக்கு வெளியே வந்தான். அம்மாவின் மெலிதான அழுகை இன்னும் கேட்டுக்கொண்டிருந்தது. நடந்தான். அப்பா! கண்களில் நீர் திரையிட்டது. 60 நாட்கள் மனசுக்குள்ள மறைத்து வைத்திருந்த நெருப்பு வெறுப்பு. தகர தகரதம், தகர தகரதம். அம்மன் திருவிழாவின் தாரை தப்பட்டை அவனுள் ஒலித்தது. கழுத்தில் மாலையுடன் நனைந்த ஒரு ஆடு காத்திருக்க, சப்பரத்தில் அலங்கார ராணியாக அம்மன் கிராமத்து தெருக்களில் பவனி வர, சுற்றுப்புறத்து ஜனங்கள் எல்லாம் முத்துக்குமரனின் சிலம்பாட்டத்தை பார்ப்பதற்கென்றே கூடியிருக்க, பதமாக சீவிய மூங்கிலை நட்ட நடுவே பிடித்து சாகசமாக சுழற்றி கொண்டிருந்தான். கிட்டே வர தைரியமில்லாத சில இளைஞர்கள்
அவ்வப்போது விளிம்பிலிருந்து கொண்டு தத்தம் குச்சிகளால் அவனை பரிசோதித்து உசுப்பிக் கொண்டிருக்க, அவன் பாய்ச்சலுக்கும் சுழற்சிக்கும் வெண்வட்ட மின்னல் தகட்டிற்கும் ஈடுகட்ட ஆள் இல்லாமல், வாங்கடா, ரெட்ட ரெட்டையா வாங்கடா. அம்மன் மெதுவாக வீதிகளில் வலம் வர தூரத்தில் புழுதி படலம் தெரிந்தது. அண்ணே, வெள்ளைக்காரங்க வராங்க. எதுக்குடா இந்த பக்கம்? தெரியலங்களே, என்ன சோழியோ. முதலில் ஒரு முண்டாசுக்காரன் ஓடி வந்து, ஒதுங்குங்க ஒதுங்குங்க, துரைமாருங்க வராங்க என்றான். அதன் பின் பட்டி நாய்கள் குரைத்தன. 10-15 குதிரைகள் ஓட்டநடையில் வந்தன. குதிரைகள் மேல் பரங்கி அதிகாரிகளும் சில மனைவிகளும் சிரித்து பேசிக்கொண்டே வந்தார்கள். அவர்களை தொடர்ந்து கைவண்டிகளில் அவர்கள் வேட்டையாடிய காட்டுப்பன்றிகள் இரத்த குத்துடன் நிரம்பி இருந்தன. கால்நடையாக வேலைக்காரர்கள் ஓடி வந்தனர். அம்மன் அவர்களுக்கு வழிவிட்டாள். கடக்கையில் ஒரு வெள்ளைக்காரன் முத்துக்குமரன் கையில் இருந்த குச்சியை பார்த்தான். பக்கத்தில் ஏஜென்ட்டிடம் என்னவோ கேட்டான். அவன் பிஷி பிஷி என்று இங்கிலீஷில் பேசி பதில் சொல்ல, சற்று நேரத்தில் முண்டாசு முத்துவின் அருகில் வந்து, உங்களுக்குள்ள யாரா நல்லா குச்சி சுழட்டுவீங்க என்று கேட்டான். இத முத்துதான் என்று பலர் பதிலளிக்க, துரை பார்க்கணுமாம், கொஞ்சம் ஆடி காட்டுங்கடா என்றான். முத்து சிரித்துக்கொண்டே 2-3 சுழற்சிகள் செய்து காட்டினான். கம்பு சுற்றிய வேகத்தில் காற்று பாடியது. குதிரை மேல் உட்கார்ந்திருந்த மெக்கின்சி குதித்து இறங்கினான். முத்துவிடம் வந்தான். மேக் என்று ஒருவன் கூப்பிட்டதை பொருட்படுத்தாமல் அருகில் இருந்த கிராமத்து இளைஞனிடம் ஒரு கம்பை பிடுங்கி கொண்டான். குமான் என்று தலையை அசைத்து முத்துவை சண்டைக்கு கூப்பிட்டான். தோத்துருவாருன்னு சொல்லியா? அவங்களுக்கெல்லாம் ஆட வராது. பாருப்பா, நீ அவர்கிட்ட தோத்து போயிரு. கோவக்கார மக்கித்துரை. அதெப்படி? இதற்குள் மெக்கின்சி கம்பின் பிடிப்பை பரிசோதனை பார்த்து 1-2 வெற்று சுழற்றல் செய்துவிட்டு திடீரென்று முத்துவின் மேல் பாய்ந்து தாக்கினான். முத்து சுலபமாக அதை சமாளித்து விட்டு ஒதுங்கி கொண்டு சிரித்தான். ஏய், தோத்து போயிருடா. அதெப்படி? அவன்தான் வலுக்கட்டாயமாக கூப்பிட்டான். இப்போது இருவரும் ஒருவரை ஒருவர் நோக்கியபடி சுற்றி வந்தார்கள். தாரை தப்பட்டங்கள் நின்றுவிட்டன. வெள்ளைக்காரர்கள் தம் கட்சி ஆளை உற்சாகப்படுத்தி சிரித்தார்கள். பெண்கள் கைக்குட்டைகளை அசைத்தார்கள். மெக்கின்சி ஒரே பாய்ச்சலாக அருகில் வந்து முத்துவின் மண்டை மேல் குறிவைத்தான். முத்து அதை உயரத்திலேயே அணைத்துவிட, சற்று நேரம் மெக்கின்சியின் முழு சக்தியையும் அழுத்தத்தையும் அந்தரத்திலேயே நிறுத்தினான். அடுத்து மெக்கின்சி அவனை பல்வேறு திசைகளில் தாக்க முற்பட, அந்த பல்வேறு திசைகளிலும் முத்து தன் கம்பால் சுலபமாக தடுத்தான். ஒரு சிக்கலான சுழற்சியில் மெக்கின்சியின் கம்பை நெம்பி உதிர்த்துவிட்டு அவன் தோளில் ஓங்கி அடிப்பது போல் பாவனை செய்து லேசாக அவனை கம்பால் தொட்டான். சிரித்தான். போதுமான்னு கேளுய்யா. கமான் மேக் என்று பெண் குரல் கேலியுடன் கேட்டது. கீழே விழுந்திருந்த கம்பை எடுத்துக்கொண்டு நிமிர்ந்தவன் முகத்தில் ரத்தம் பாய்ந்திருந்தது. இத பாரியா ஏஜென்ட்டு, உங்க எஜமானங்கிட்ட சொல்லி போடு போதும்னு. டேய், தோத்து போயிருடா, கம்பை விட்டுறா. அவன் கீழே போடட்டும். எக்கு தப்பா தாக்கிட போறான். கோவத்தில் இருக்கான். இந்த ஆட்டத்துக்கு கோவமே கூடாதுன்னு சொல்லு. மெக்கின்சி அவன் பேசிக்கொண்டிருக்கும் போதே எதிர்பாரா விதமாக முத்துக்குமரனின் இடுப்பில் அடித்து விட்டான். ஒரு நிமிடம்
துடித்து போய்விட்டான். மெக்கின்சி மேன்மேலும் ஓங்கி அடிக்க 1-2 அடிகளை வாங்கிக் கொண்டு சாதகமாக நிலை மாற்றிக் கொண்டதும் முதன்முறையாக முத்துக்குமரன் தாக்க ஆரம்பித்தான். அவனுக்கும் மண்டைக்குள் ரத்தம் பாய்ந்திருக்க வேண்டும். தகடு தகடாக சுற்றி பிரமிக்கும் வேகத்தில் வெள்ளைக்காரனை 3 முறை வீசிவிட்டு அதே வேகத்தில் அவன் கம்பை பறக்கவிட்டு தடுமாறி விழ வைத்தான். இனி அந்த மாதிரி செய்யாத தொர, தப்பாட்டம். கிராமமே சிரித்து கைகொட்டியது. முத்துக்குமரன் திரும்பாமல் பின்வாங்க அவமானப்பட்ட புழுதிப்பட்ட மெக்கின்சி சற்றும் எதிர்பாராத விதமாக உடைவாளை உருவி ஓடி வந்தான். அவன் கத்தியின் முதல் வீச்சை தன் கம்பால் தடுக்க அது உடனே 2 துண்டாகியது. அடுத்த வீச்சில் கால் பாகமாகியது. என்னையாது துரைக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சா? வேணாம் வேணாம், விளையாட்டு துரை இது. விஷ்! முத்துக்குமரனின் தலைமுடி உதிர்ந்து பறந்தது. விஷ்! தோளில் ரத்தம். தடுமாறி விழுந்தான். அடுத்து கத்தி ஓங்கப்படுவதையும் அது அவன் மார்பை நோக்கி இறங்குவதையும் கவனித்த குறைந்த அவகாசத்தில் கூட்டத்தில் இருந்து ஓடி வந்த தன் தந்தையை கவனிக்கவில்லை. ஐயோ என்ற சப்தம்தான் கேட்டது. ஒரு கணம் நம்பிக்கையின்றி. அந்த நேரான கத்தி வீச்சு தந்தையின் கழுத்தில் வெட்டுவதை அருகே, மிக அருகே பார்த்தான். குபுக்கென்று கிடாவெட்டு போல் ரத்தம் பொங்குவதை பார்த்தான். அப்பா! அவர்கள் சடுதியில் குதிரை ஏறி புறப்பட்டு விட்டார்கள். வணக்கம்.